அறநிலையத்துறையினுடைய அமைச்சர்னு சொல்லிட்டு இந்த சேகர் பாபு மன்னிக்கணும், இந்த அல்லோலியா பாபுன்னு ஒரு ஆளு நேற்றுக்கு முன்தினம் நடந்துக்கின விஷயம் இருக்குல்ல, விதம் உண்மையிலே ஒரு அமைச்சர் பதவிக்கு இந்த ஆள்லாம் ஒரு தகுதியானவரான்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்புது. ஏன்னா பொதுமக்களை பார்த்து வந்தே மாதரம் பாரத் மாதா கி ஜெயின்னு சொன்ன பொதுமக்களை பார்த்து என்ன வார்த்தை பேசுறாரு இந்த ஆளு. ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் பிடி ராஜன் போன்ற ஒரு ஆன்மீகவாதிங்க, ஒரு தர்மவான்கள் எல்லாம் இருந்த ஒரு இடத்துல ஒரு பேட்ட ரவுடி மாதிரி, சாரி மாதிரின்னு சொல்லக்கூடாது, இப்படிப்பட்ட ஒரு ஆளு ஒரு அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறாரு. முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆள் அமைச்சரா இருக்காரு, அவர் கீழே வேலை செய்யறாருன்ற ஒரு சின்ன ஒரு புரிதலாவது இருக்குமா தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அல்லோலியா அல்லோலியான்னு கிறிஸ்துவ கூட்டத்தில் போய் அல்லோலியான்னு கத்துறாரு. சனாதனத்தை ஒழிப்புன்ற மேடையில் போய் உட்காந்துன்னு கை தட்டிக்கிட்டு சிரிச்சுட்டு இருக்காரு. சனாதனத்தை ஒழிப்புன்னு சொல்றாரு. அந்த சனாதனம் இல்லைன்னா நீ அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாதவன். என்ன ஒரு தரங்கட்ட அரசியல் ஆகிப்போச்சு தமிழ்நாட்டில். திராவிட மாடல்னு சொல்லி இந்த ஒரு கழிசடை மாடல்ல என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? என்ன ஒரு அமைச்சராக இருந்திருக்க முடியும்? ஒரு ஹிந்து மதத்தினுடைய ஒரு கோயில்ல, புனிதமான ஒரு கோயில்ல போய் இப்படிப்பட்ட ஒரு மோசமான தரங்கட்ட வார்த்தைகளை பேசுறது கூட. ஆனா அவர் நினைச்சிட்டாரு இது ராயபுரம் அந்த மாதிரி வடசென்னை பகுதியில் பேசுற மாதிரி நினைச்சிட்டாரு. அது சுசீந்திரம் காவி மண்ணியா, அது ஆன்மீக பூமி. அதுல போய் எவனா இருந்தாலும் சாபம் விமோசனம் கிடைக்கிற இடம். அங்க போய் ஒரு மிகப்பெரிய சாபத்தை வாங்கிட்டு வந்திருக்காரு. 2026 இந்த ஆள்னால திமுகவும் மு.க. ஸ்டாலினும் வேறும் வேரடி மண்ணும் இல்லாம, இருந்த இடம் இல்லாம, எதிர்கட்சி தலைவர் கூட வர முடியாத மாதிரி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோக்க போறாரு. அதற்கு இந்த சேகர் பாபு மாதிரி ஒரு அல்லோலியா பாபு ஒரு காரணமாக இருக்கிறாரு. இந்த சேகர் பாபு உடனடியாக பதவி நீக்கம் செய்யணும். உண்மையால மதிக்கிறவராக இருந்தால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆளை உடனடியாக பதவி நீக்கம் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன்.